இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். உலகளாவிய ஆன்மீக ஒருமைப்பாடு குறித்தான ஒரு விரைவான சுருக்கப்பார்வை இதோ. புத்தர், இயேசு, நபிகள் நாயகம்னு பல மகான்கள் இந்த உலகத்துக்கு தூய்மையான ஞானத்தை போதிக்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம உண்மையான பக்திய மறந்துட்டு மதத்தோட பேர்ல எப்படி பிரிவினைகளையும் போலித்தனத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னு இது ரொம்ப ஆழமா சுட்டிக்காட்டுது. முதலாவதாக, இந்த இறை தூதர்களோட உண்மையான நோக்கமும் நம்ம மனுஷங்களோட போலித்தனமும். பாத்தீங்கன்னா, உலகத்தை காக்கவும் தூய சிந்தனைய வளர்க்கவுமே இவங்க வந்தாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவங்களெல்லாம் கொன்றுவிட்டு இப்போ எந்த மதம் பெருசுன்னு ரொம்ப முட்டாள்தனமா சண்டை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக, பைபிள் கூறும் அருமையான அறிவுரை. சிவபுராண பாராயணத்தின் போது விவாதிக்கப்பட்ட சங்கீதம் ஒன்றின்படி தீயவர்களின் ஆலோசனையை தவிர்த்து இறைவனோட வேதத்தை தியானிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம மாந்திரீக மாதிரியான தீய சக்திகள்லிருந்து விடுபட இறைவனின் பிரசாதமான விபூதிய நாம அணிந்து கொள்வது எவ்வளவு அவசியமான ஒரு ஆன்மீக கவசம்னு இது ரொம்ப அழகா விளக்குது. இறுதியாக, திருக்குரான் நமக்கு உணர்த்தும் இறைவனின் கொடைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்துல பறக்கிற பறவைகள், நாம நிம்மதியா வாழக்கூடிய வீடுகள், ஆடைகளுக்கும் பயணத்திற்கும் பயன்படுற விலங்குகள்னு இது எல்லாமே இறைவன் நமக்கு அளிச்ச மாபெரும் அருட்கொடைகள்தான். இத திருக்குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதனால இத முழுமையா உணர்ந்து நாம எப்பவுமே நன்றியோட வாழப் பழகணும். அனைத்து மதங்களும் ஒன்றே என்பதை புரிந்து மகான்களின் நல்வழிகளை பின்பற்றி இறைவன் படைத்த அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதே உண்மையான ஆன்மீகம்.